முன்னாள் மேயர் சைதை துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர் இறந்துட்டார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சட்லஜ் நதியில் வந்து அவர் போயின்னு இருந்த கார் வந்து விழுந்து அவருடைய உதவியாளர் அவருடைய அந்த டிரைவர் அவருடைய டிரைவரும் இறந்துட்டாங்க. உதவியாளர் இன்னொரு கார் போல இருக்குது. என்னன்னு கரெக்டாக தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அவருடைய இறுதி சடங்குக்கு விஜய் வந்தார். அவரால் உள்ளே போக முடியல. அது இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அஜித் போனார். அஜித் வந்து காலையிலேருந்து அங்கேயே உட்காந்துருந்தார். அது இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசின்னு இருக்காங்க. அஜித் வந்து போனதுக்கு நிறைய பேர் வந்து குற்றம் சொல்லி இதுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா. ஆனால் விஜயகாந்தோடைய இறுதி சடங்குக்கு வரல, அங்கே வரல, இங்கே வரல, அந்த இதுக்கு வரல, மனோரமா ஆட்சியுடைய இதுக்கு தான் வந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்ததே கிடையாது. யாருடைய இறுதி சடங்கு வந்தது கிடையாது. அவர் வந்து மோசமானவர், அவர் பெரிய பொறுப்பா அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. அவர் பருப்போ செருப்போ அவர் எப்படியோ இருந்துட்டு போறாருங்க. அவருக்கு பிடிச்சது அவர் வந்தார். அவருக்கு அவ்வளோ நெருங்கிய நண்பர் அவர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து விஜயகாந்த் சாருடைய இறுதி சடங்குக்கு வரணும்னு தோணல பொழுது, இல்லை வர முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். அவர் வரல, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது விரோதம் இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் பல தான் இருக்குது. இல்லை நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா? ஆக்டர்ஸு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்குள்ளெல்லாம் என்னென்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அஜித்தை பற்றி விமர்சிக்கிறது, விஜயை பற்றி விமர்சிக்கிறது. இப்போ விஜய் வந்து பார்ட்டி தொடங்குறாருன்னா உடனே அவருடைய பார்ட்டி வந்து இதுவாகுமா? அவர் வந்து பசங்களை வச்சு தொடங்குறாரு, அவர் வந்து அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு, அவர் உங்ககிட்ட காசு கேட்டாரா அப்படின்றது தான் என் பாலிசி. ஆனால் வந்து எல்லாரும் அப்படி இல்லை இல்லைங்களா. பலரும் வந்து பலதான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் என்னென்னா, பாக்யராஜ் திடீர்னு வந்து ஒரு கதை சொன்னார். இந்த மாதிரி ஆற்றுல வந்து அங்கே ஒருத்தர் ஆற்றுல வண்டியோடு விழுந்து இறந்து அவங்க அப்பா வந்து 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்னார். அவங்க அந்த ரெஸ்கியூ டீம் வந்து இல்லைங்க எங்களுக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாதுன்ற மாதிரி பேசி அவங்க வந்து ஆனால் பாடியை மீட்டு கொடுத்துருக்காங்க. பாடி வந்துருச்சு, இறுதி சடங்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு பாக்யராஜ் திடீர்னுட்டு ஒரு 6 கதை அது இது ஏதோ சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டு அவர் என்ன கதை சொன்னாருன்னா, அதாவது ஆத்தங்கரையில் வந்து நீந்த போகிற பசங்களை இல்லை கொஞ்சம் வயசானவங்கள கூட உள்நீச்சல் அடிச்சுன்னு வந்து அப்படியே பிடிச்சின்னு போய் உள்ள தம் கட்டின்னு பாறையில் சொருவிடுவாங்க. ஒரு சிலர் அதை ஒரு தொழிலாகவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு எல்லாரும் வந்து தேடும்போது நாங்கள் வந்து எடுத்து தரோன்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு ரேட்டெல்லாம் பேசி இந்த பாடி எடுத்து கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த பணத்தை வாங்கின்னு போயிடுவாங்க. பாடி எடுத்து கொடுத்துருவாங்க, ஆனால் பணத்தை வாங்கின்னு போயிடுவாங்க. இந்த பணத்துக்காக தான் இது ஒரு தொழிலாகவே பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி ஒரு கதையை ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு வந்து காவல்துறையிலேருந்தெல்லாம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. உடனே இவர் வந்து நேற்று வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று இது போட்டிருக்காரு. அதாவது இல்லைங்க நான் பார்த்ததில்லை, ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இவரை, அதை அந்த கிளிப்பையும் வைக்கிறேன் நான் கேளு. அதுக்கப்புறம் தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா, இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ள முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்க வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமா அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் போய் சொல்லி விட்டுருவாங்க. ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொல்லி விட்டா வெளியே வர முடியாது. இவன் நைஸாக வந்து அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அது வேற பின்னாடி எம்ஜிஆர் கூட எடுத்த ஃபோட்டோ எல்லாம் இருக்கிற இடத்துல ஆஃபீஸில் உட்காந்து இவர் இந்த கதையை சொல்கிறாரு. இந்த கதையை கேட்டு நம்மெல்லாம் வந்து அப்படியே வியந்து போனோமா அப்படிதான் நினைக்கிறாரு போல இருக்கு. நிறைய பேர் அந்தந்த ஊருக்காரங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஆமா சார் எங்க ஏரியால கூட இப்படி இருந்தது, ஆமா இப்படி எல்லாம் நடந்தது, போலீஸ் கரெக்டான ஆக்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க. எல்லாரும் அப்பப்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இது என்னன்னா இது எப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே நான் சொல்ல வேண்டியது. சரிங்க சார். அது அப்படி இந்த வேலை அந்த வேலைன்னு தள்ளிக்கிட்டே வந்தது. அப்புறம் கரெக்டா இது இந்த நேரம் பார்த்து சிக்காய் போச்சு. வேற இப்ப இந்த சைததுரைசாமியினுடைய மகன் இறப்பு கூட நீங்க அதை மையப்படுத்தி தான் அதை மையப்படுத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இல்ல தண்ணி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஆமா சார். தண்ணியில வாட்டர்ல ஆக்சிடென்ட்ல போய் பாட்டிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அது அப்ப எப்போ இது ஒண்ணு ஆமா இப்படி ஒண்ணு நமக்கு ரொம்ப நாளா மைண்ட்ல இருக்கு இப்படி கேள்விப்பட்டது அப்படி. எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம தப்பான நேரத்துல இந்த தப்பான கதையை சொல்லிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கு போல இருக்கு அவருக்கு. அதனால இந்த ஒரு ஃபோன் கால் மாதிரி பேசி இதை வந்து எப்படி சால்வ் பண்ணோன்ட்டு அதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக திரும்பி இன்னொரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு போட்டு இவர் போட்டு கதையை வந்து நிற்காது போல இருக்கு, இனிமேல்ட்டு கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். என்ன கதை சொல்கிறாருன்னா, ஒரு ஃபேமிலி வந்து போட்டில் போகிறாங்க. அந்த போட்டில் படகு சவாரி போவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து 20-25 பேர் 10 பேரை ஏற்ற வேண்டிய போட்டில் வந்து 25 பேரை ஏற்றின்னு போகிறாங்களாம். யார் அந்த படகு ஓட்டுறாள். அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இந்த ஃபேமிலியில் ஒரு குழந்தை வந்து தண்ணி பக்கத்தில் உட்காந்து போட்டினுடைய ஓரத்தில் உட்காந்து விளையாடின்னு இருந்தது. கை வந்து வெளியில் இப்படி தண்ணியில் இப்படி தட்டி தட்டி விளையாடின்றது. திடீர்னு ஒரு முதல்ல வந்து குழந்தையோடைய கையை பிடிச்சிச்சான்.
அப்போ முதல்ல வந்து குழந்தைய இழுக்கும்போது போட்டுக்காரனும் போட்டில் இருந்தவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க, முதல்ல வந்து குழந்தைய இழுக்காமல் விடாதமா, குழந்தைய விட்டுட்டு, இல்லைன்னா வந்து நம்ம எல்லாருமே கவுந்துருவோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு கதையை ஒன்று சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து குழந்தைய இழுக்கும்போது நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா எல்லாருமே கவுந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த குழந்தைய விட வேண்டிய சூழல் வரும்போது அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து அது கையிலையும் காதலையும் கழுத்துலலாம் இருந்த நகையெல்லாம் ஊற்றுட்டு அந்த குழந்தைய விட்டாங்களாம். இப்படி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. ஆள் நல்லா தான் இருந்தார், நார்மலாக தான் இருந்தார், இல்லை வேறு யாராவது மூளை சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படி ஒரு கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப வைரல் ஆயிடும் சார் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாடே வந்து சோகத்தில் இருக்குது. சைதை துரைசாமி முன்னாள் மேயர், அவருடைய மகன் இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, எவ்வளோ அரசு ஊழியர்கள் எல்லாம் உருவாக்கி விட்டு அவ்வளோ ஒரு கம்மி ஃபீஸ் வாங்கி எவ்வளோ பேருக்கு உதவிகள் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஆள் வந்து மரணப்பட்டிருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்திருக்காரு. முதலமைச்சர் வரைக்கும் வந்து அதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு துயரம் நேரக்கூடாது அது இதுன்ட்டு பலரும் எல்லாருமே வந்து ஒரு சோகத்தில் இருக்கும்போது இந்த ஆள் வந்து திடீர்னு வந்து இந்த ஒரு ஆத்தங்கர கதையை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு போச்சு, அங்கே முழுக அடிச்சாங்க, அங்கே வந்து இது பண்ணாங்க, அந்த குழந்தைய வந்து விடும்போது அது கையில் காதில் இருந்ததெல்லாம் ஊற்றுன்னு விட்டாங்க, அது இதுன்ட்டு இந்த கதையை ஒன்று சொல்லி இந்த நேரத்தில் வந்து ஒரு மீட்டர் பிடிக்கலான்னு நினைக்கிற ரூல் இருக்குது. இல்லை நான் முதல்ல சொன்ன கதையுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நான் பிரச்சனை ஏன் சொல்கிறேன்னா, போலீஸ்லேருந்து எல்லாம் கூப்பிட்டு இவர் ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது, கூப்பிட்டு இவரை விசாரணை மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது, எங்கே அந்த மாதிரி நடந்தது, எந்த இதில் நடந்தது, அது இதுன்னு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க போல இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இது மாதிரி ஒரு 3 நாள் கதை சொல்லிடுறேன், அப்போ வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், நான் வந்து கதையாக தாங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாரா அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஒரு கதையை சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க. ஐயோ.